சொன்னேன். கரடியுடன் இருக்கிற ஒரு வேட்டையாடும் ஒரு வீரன். அவர் பேரு கரடி காத்தான். ஒரு நாள் வேட்டையில பெரிய மருதுவை ஒரு கரடி தாக்க வர, இவர் தான் பெரிய மருதுவை அந்த கரடி கிட்ட இருந்து காப்பாத்திருக்காங்க. இதனால மருது இவருக்கு துப்பாக்கி பயிற்சி மற்றும் பல போர்க்கலைகள், களரி போன்ற போர்க்கலைகள் எல்லாம் சொல்லிக் குடுத்திருக்காங்க. ஆனா பின்னாடி வரும் காலத்துல மருது சகோதரர்கள் ஆங்கிலேயர்களிடமிருந்து ஒளிந்து காளையார்கோவில் காட்டுல இருக்கும்போது கொரில்லா தாக்குதல்கள்லாம் நடத்தி வந்தாங்க. அப்போ இந்த கரடி காத்தான் தான் துரோகம் செஞ்சு சின்ன மருதுவை காட்டி குடுத்துட்டாரு. இந்த சம்பவத்துக்கு நினைவா சின்ன மருதுவை கரடியாகவும், கருத்தானை சுடும் பாவனையில ஒரு சிலையாவும் கட்டியதாக நம்பப்படுது. ஆனா ஒரு துரோகியின் சிலை கோவிலுக்குள்ளார எப்படி வைக்கிறது? அதனால ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த இந்த சிலைகள கோவிலுக்கு வெளியில வச்சுட்டதா ஊர் மக்கள் சொன்னாங்க. இதே மாரி இன்னொரு விஷயமும் தெரிய வந்தது. அதாவது இந்த கோவில்